இன்றைக்கி சண்டே இல்லையா? ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. உங்கள் சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னா, காலைல வந்து எழுந்திரிச்சதே 8:45 தான். லீவ் நாள்னாலே நம்மளுக்கு எழுந்திரிக்க மனசே வராது இல்லையா? ஸோ அப்புறம் எழுந்திரிச்சோடனே பயங்கர பசி. ஏன்னா டெய்லி 7:30க்கெலாம் சாப்பிட்ருவோமா, இன்றைக்கி 8:45க்கு எழுந்திரிச்சனால ஸோ பயங்கரமாக பசி இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது ஆப்பிள் இருந்துச்சா, சரி அதை கட் பண்ணி சாப்பிட்டு வயிற்று சமாதானப்படுத்திட்டு, சரி பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது குயிக்காக ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது எங்கள் அக்கா வந்து இடியாப்பம் செய்யலாம் அப்படின்னா, சரி ஓகே அது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும்ன்ட்டு காரம்லாம் இதை செய்யலை, தேங்காய் பால் மட்டும் பண்ணி ஸ்வீட்டோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இடியாப்பம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. மதியம் லஞ்சுக்கு எங்கள் அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் கிரேவி செமி கிரேவி பண்ணியிருந்தா. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ரசம் வச்சு ரைஸ் வச்சு அதோட சாப்பிட்டாச்சு. வேணா ஒரு நாள் உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் கிரேவியோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் போன்லெஸ் எடுத்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாளா எங்கள் அக்கா, அதை ஈவினிங் போல் எடுத்து இந்த கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தாளா. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து வெஜ்ஜு மயோ வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து பட்டர் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேனா. ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்ட் ஆகுதுன்னு. ரெண்டோட காம்பினேஷனும் அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சண்டே சூப்பராக போச்சு எனக்கு.